ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன தடவை நான் எங்கள் அம்மாவை பற்றி, எங்கள் அம்மாவோட சாக்ரிஃபைஸ் பற்றி, அப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் நான் ஷேர் பண்ணினேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா ஒரு காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார், அவருக்கு சில தீய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி குடும்பத்தை வந்து சரியான முறையில் கொண்டு போகாமல் இருந்ததுனால எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய கூட பிறந்தவங்களுக்காகவும் எனக்காகவும் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி குழந்தைகளுக்காகவே அவர் வாழ ஆரம்பித்தார். நான் இங்கே ஃபாரினில் பஹ்ரைனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கள் அப்பா கிட்ட மட்டும்தான் நான் பேசுவேன். என்ன மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரொம்ப ஆஃபீஸில் பிரச்சனை இல்லை ஏதாவது மனசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கால் வந்து எங்கள் அப்பாட்ட தான் பேசுவேன். ஆனால் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 24ஆம் அவர் இறந்துட்டார். எனக்கு அது ஏற்றுக்கவே முடியல, என்னால் அதுலேருந்து மீண்டு வெளியில் வர முடியல. இப்போ 7-8 மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆக்சுவலாக. இருந்தாலும் என்னோடய மனசில் இருந்து அது போகவே இல்லை. எப்போ பிரச்சனை, எப்போ கால் பண்ணாலும் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாத அப்படிம்பாரு. அந்த ஒரு வார்த்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எடுத்து வைக்கிறதுக்குரிய ஒரு புத்துணர்ச்சி நம்மளுக்கு கிடச்சிடும். ஆனால் அவர் என்ன கஷ்டப்பட்டுட்ருக்காரு, அவரோட உடம்பு வேதனைகள் என்ன அப்படிங்கிறதுல வெளியில் முக்கால்வாசி சொல்ல மாட்டார். ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அதை நினச்சி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இனிமேல் திரும்பி வரமாட்டாருங்கிறது நல்லா தெரியும். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து மனசு அதை ஏற்றுக்கவே முடியல. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா மறுபடியும் ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பா கிட்ட நான் பேச முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஒவ்வொரு தடவையும் காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு தான் போவேன். அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது அப்பாட்ட பேசிட்டு தான் வருவேன். இப்போ என்னடானா இப்போ காலையில் போகும்போது நான் என்ன பண்ணிட்டுறேன், இப்போ எங்கள் அப்பாவோட திங்கிங்கை மறக்கிறதுக்காக வேண்டி யூடியூப்பில் வந்து நான் இங்கே வண்டியில் போகும்போது ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். நான் ஏதாச்சும் ரீல்ஸ் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். அதுலேருந்து மைண்டில் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. கடவுள்னு ஒன்று இருந்தாருன்னா எங்கள் அப்பா எங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே